சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உறங்கச் செல்லும் முன் என் வாக்கை கேட்டுவிட்டு உறங்கச் செல். நான் எதற்காக வந்தேன் என்று யோசித்தாயா? அனுதினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது மனக்கவலையில்தான் எழுந்திருக்கிறாய். இரவு படுத்தால் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை. கனவிலும் மனம் பதற்றடிக்கும் படியான காரியங்கள் தான் நடக்கிறது. கனவில் எத்தனை கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கனவில் கூட நான் சந்தோஷமாக இருப்பது போல் கனவு வராதா? கனவில் கூட நான் அத்தனையும் பெற்று என் வாழும் கனவு வராதா என்று என்னை பயமுறுத்தும் கனவாகத்தான் வருமா? கனவு கூட எனக்கு துரோகம் செய்கிறது என்று எழுந்தவுடன் மனக்கவலையோடு சொல்லிக் கொண்டிருப்பாயே. அதை கேட்டால்தான் இன்று உனக்காக நான் பேசுகிறேன். இன்று உறங்கப் போகும் முன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உதியை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு நீ தூங்கும்போது தலையணை அடியில் என்னுடைய படத்தை, அதாவது என்னுடைய உருவ படத்தை வைத்துவிட்டு தூங்கு. உன் தலையை வருடி கொடுத்து கொண்டு உனக்கு சந்தோஷம் தரும் கனவுகளை கொடுத்து கொண்டு உன்னை நிம்மதியாக எழச் செய்வேன். என்னால் முடியும். இன்று இதை செய்து பார்க்கிறாயா? இன்று உனக்கு கனவுகள் எப்படி வருகிறது என்று பார்க்கலாமே. கனவு என்பது உன் மனதில் இருப்பதுதான் கனவாக வரும். அன்று முழுவதும் நீ எதை நினைத்து புலம்பினாயோ அதுதான் உன் கனவில் வரும். இல்லை சாயப்பா, இதை நான் நினைக்கவே இல்லையே, அது எப்படி என் கனவில் வந்தது என்று நீ கேட்கலாம். நீ அப்பொழுது நினைக்கவில்லை என்று நினைத்தாலும் உன் ஆழ் மனதிற்குள் அது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கனவில் சில பல இப்படித்தான் வரும். அதற்காகத்தான் உன் மனதில் ஒருநிலைப்படுத்தி என் நாமத்தை ஜபித்து விட்டு உதியை எடுத்து நெற்றியில் எடுத்துக்கொண்டு என் உருவ படத்தை தலையணையில் வைத்து உறங்கிப்பார். நாளை நீ என்னிடம் பதில் சொல். உனக்கு இன்று கனவுகள் அப்படித்தான் வந்ததால் என்று எந்த விதத்திலும் துன்பங்கள் உன்னை ஆழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் என் தீர்க்கமான முடிவு. எந்த நேரத்திலும் உன் அப்பா அதை காப்பாற்றுவேன். பல காலமாக நீ சொல்லிக் கொண்டிருந்த வேதனையும் இந்த கனவையும் நான் மாற்றிக் கொடுக்கிறேன். நிம்மதியாக உறங்க நாளை காலை நிம்மதியாக எழுந்திரு. எதையுமே மாற்றிக்கொள்ளும் விஷயம்தான். உன்னால் எதுவும் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி செய்தால் கட்டாயம் வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.